வடிகால் பணிகளால் குழாய்கள் சேதமடைந்து குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகரத்தில் பருவமழை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளப்பெருக்கு மற்றும் குடிநீர் பற்றாக்குறையை தொடர்ந்து சந்தித்து வருகின்றன. இதனை தடுக்கும் நோக்கில் மாநகராட்சி பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலும் குடிநீர் வசதியின்றி மக்களின் நிலை தினமும் மோசமாகிக் கொண்டேதான் செல்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு உலக வங்கி நிதியுடன் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 48 கிலோமீட்டர் நீளத்திற்கு உட்கட்டமைப்பு வசதி மற்றும் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் பல இடங்களில் முறையாக தோண்டப்படாத பள்ளங்களால் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்து குடிநீர் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் குழாய் மற்றும் கழிவுநீர் குழாயில் சேதம் ஏற்பட்டு கழிவு நீரானது குடிநீரில் கலந்து குடிநீர் மட்டுமல்லாமல் கழிவு நீரும் வீடுகளுக்குள் வருவதால் மக்கள் பெரும் அவதி நிலையை சந்தித்து வருகிறார்கள். சென்னை மாநகரின் கொடுங்கையூர் பகுதியில் ஆர்கே தொகுதிக்கு உட்பட்ட 41வது வட்டம் 18வது தெருவில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி கடந்த 2000ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் பழுப்பு வசதிகளை கொண்டு எண்ணூர் மற்றும் MKB நகர் பகுதிகளில் இருந்து நீர் வழங்கி வந்தது. 2015 வரை இந்த வசதி முறையாக இயங்கியது. ஆனால் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு குடிநீர் விநியோகமானது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டேதான் சென்றதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். தண்ணியே சரியாக வர மாட்டேங்குது. காவா தண்ணியாக தினைக்க வருது. தினைக்கும் 2 குடம் தான் பிடிக்கிறதா இருக்குது. நாங்கள் அங்கங்கே ஓடுறதா இருக்குது. 15 தெருவுக்கு 5 டேங்க்கு தான் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி தான் நாங்கள் தண்ணி பிடிக்கிறது, எப்படி இது பண்ணுறது? தினைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டமாக இருக்குது. போய் தூக்கிட்டு வரணும். வயசானவங்களாம் தூக்கிட்டு வர முடியாது. எங்களெல்லாம் தான் நாங்கள் தூக்கிட்டு வந்துடுவோம். வயசானவங்களும் தூக்கிட்டு வர முடியாது. எவ்வளோ பேர் தண்ணிக்கு கஷ்டப்படுறா இருக்குது. தண்ணியும் சரியாக வர மாட்டேங்குது. காவா தண்ணி தினைக்கும் நாங்கள் எப்படி பண்ணுறது? இந்த காவா தண்ணி மாதிரி தான் வருது. நான் இப்போ டேங்குங்களையும் தூக்கிட்டாங்க. இப்போ டேங்கில் வந்து டெய்லி ஒரு தடவை தான் வருது. தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எதனா ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. இது வந்து ஒரு 3 மாத காலமாக இந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது. வீட்டில் பம்பு அடித்தா வெறும் காவா தண்ணி தான் வருது. பயங்கரமாக காவா நாற்று அடிக்குது. அதை யூஸ் பண்ணவே முடியாது. இங்கே மெயின் ரோட்டில் இருக்கிற டேங்கிங் நிறைய இருந்தது. அதையும் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு 4 டேங்க் வண்டி தான் இங்கே இருக்குது. அந்த டேங்கில் வந்து டெய்லி ஒரு ட்ரிப்பு தான் வருது. வீட்டுக்கு ஒரு 3 குடம் 4 குடம் தான் விட முடியுது. அது பற்றாக்குறை தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த பம்பில் வர தண்ணி காவா நாற்றமாக அதுக்கு ஒரு தீர்வு காணணும் இல்லை. இப்போ வந்து எதனால் அது இது ஆகுதுன்னா, அந்த இடத்துல காவா தண்ணி வந்து காவா நோண்டுறாங்க. அது ஏதோ பைப்பு டேமேஜ் ஆகிருக்குது. அதில் தண்ணி ஊறி ஃபுல்லாக பம்பில் தண்ணி காவா தண்ணி தான் தொடர்ந்து வந்துன்னு இருக்குது. இருந்தாலும் மக்கள் வீடுகளில் உள்ள டேங்குகளில் தண்ணீரை சேமித்து வைத்துள்ளனர். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு 18 தொகுதிகளில் உள்ள 14 டேங்குகள் அப்புறப்படுத்தப்பட்டதால் தண்ணீர் சேமிப்பு குறைந்தும் மக்களின் தாகம் அதிகரித்து வருவதாகவும் மக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர். தண்ணியாவது கரெக்டாக விடணும். நாங்கள் பசங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா, இல்லை காலேஜுக்கு அனுப்ப முடியுமா? எதை வச்சு எப்படி குளிச்சுட்டு போவாங்க? நாற்று தண்ணியை நாங்கள் குடிக்க முடியுமா? இல்லை எதை வச்சு நாங்கள் செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களுக்கு மெயினாக வந்து நல்ல தண்ணி வர்றதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. தினமும் தண்ணிக்கேனே இது ஒரு 100 ரூபா செலவு பண்ணனா நாங்கள் மறுநாள் எப்படி நாங்கள் ஓட்டுறது சொல்லுங்கள்? பசங்களை வச்சுக்கின்னு முடியாது. தண்ணி ஃபஸ்ட்டு இல்லை வீட்டில். இங்கே யாருக்குமே தண்ணி வர மாட்டேங்குது. குப்பை ஒரு காவா நாற்று அடித்தா எப்படி யூஸ் பண்ணுறது? எல்லாமே குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பம்பு தண்ணி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இங்கே எதுவுமே வரமாட்டேங்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இதில் வேறு நோய்ங்க வேறு வந்துடுது. அந்த காவா தண்ணி செய்கிறது, இந்த குப்பை வாசனை இதெல்லாமே வருது. இங்கே கொசு நிறைய இருக்குது. ஆனால் கொசு ஊர்பட்ட கொசு இருக்குது இங்கே. ஒவ்வொருத்தங்க கூலி சம்பளத்தை வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு சம்பளமே 300 சம்பாதிப்பாங்க. அதில் கேன் தண்ணிக்கே ஒரு நாளைக்கு 60 ரூபா செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஏஐஜிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கவுன்சிலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். வீடியோவும் எடுத்து அமுச்சு விட்டோம். வந்து விசிட் பண்ணுறேன்றாங்க, பார்க்குறேன்றாங்க. ஒரு நிலையான தீர்வு எடுக்கவே மாட்டுறாங்க. இதுக்கு இந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் முண்டு கையில் கொடுத்து நீங்கள் குடினா அவங்க குடிக்க மாட்டாங்க தண்ணியை. அந்த குடித்தா எவ்வளோ நோய் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் தண்ணியை அவங்க குடிக்க மாட்டாங்க. சாதாரண மக்கள் தண்ணியை குடித்து சாவுறது அவங்களுக்கு கண்டுக்கவும் மாட்டுறாங்க. இது நிறைய நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தோம். கையெழுத்துக்கு நடத்தி அவங்களுக்கு கொடுத்தோம். பேனரும் வச்சு அதை எதிர்த்து எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. இந்த நியூஸ் சேனல் கவர் பண்ணி போகிறதால இதை பார்த்தாவது மேலிடத்துக்கு தெரிஞ்ச நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 மீட்டர் நீளத்தில் மேற்கொள்ளப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகளானது முறையாக திட்டமிடப்படாத காரணத்தினால் குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கழிவு நீரானது நேரடியாக குடிநீர் குழாயில் கலந்து குடிநீர் முழுவதும் கருப்பு நிறத்தில் வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மாசடைந்த நீரால் குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவருக்கும் உடல் நல குறைபாடுகள், தோல் நோய்கள், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குடிநீர் பிரச்சனை பற்றி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் ஆய்வு நேரங்களில் மட்டுமே அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு குழாய் முறையாக உள்ளது, விரைவில் நீர் வரும் என்று தெரிவித்து செல்வதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். ஆனால் முறையான தீர்வு எதுவும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு நமது நியூஸ்7 தமிழ் செய்தி குழுவினர்கள் களத்தில் இறங்கி அப்பகுதிக்கு உட்பட்ட குடிநீர் செயற்பொறியாளரிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் தொலைபேசியில் உரையாடிய போது, சார் வணக்கம் சார், லக்ஷ்மணன் சார், நியூஸ்7 ரிப்போர்ட்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கொடுங்கூர் எழில் நகர் பகுதியில் வந்து குடிநீருக்கு பதிலாக வந்து கழிவுநீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன இஷ்யூ சார் அது? என்ன காரணத்துக்காக வருது அப்படி? இல்லை சார், இப்போ மழைநீர் கல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஓகே ஓகே சார். தொப்பை நாயகர் சாலையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பைப்லைன் அலைன்மெண்ட் மேலேயே வருது மழைநீர் கல்லாம். அப்படிங்களா? சரி சரி சரிங்க சார். டேமேஜ் ஆயிடுச்சு போகிறதுக்கு சரி பண்ண பார்க்குறாங்க சார். கரெக்டாக சரியாயிடும். லைனையும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி போடணும். ஏன்னா லாஸ்ட் வந்து 2000 வந்து அதை ரெடி பண்ணாங்க, அந்த பழுப்பு அப்புறம் ரெடி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் வந்து லீக் அவுட் ஆகுது தண்ணி அப்படின்றாங்க அவங்க. ஆக்சுவலா பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. அந்த இதுவும் அது ஆக்சுவலா இப்ப இதுக்கு முன்னாடி இல்லாம வந்து இப்ப பக்கத்துலயே போடுறாங்க. ஓகே ஓகே. அவங்களே ஷிஃப்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது உடனே பண்ண முடியாது. அது ஏன்னா ரெண்டு ஒரே நேரத்துல போனோம்னா அந்த ரோட்ல யாருமே போக முடியாது. ஓகே 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 சார். அதனால இப்போதைக்கு அதை டெம்பரவரியா வந்து அந்த லீக்கேஜ் சரி பண்ணிடுவாங்க. லைனே மாத்தணும். தெருவுல திரும்ப மழைநீர் கல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி பைப் லைன் மாத்த போறாங்க. ஓகே ஓகே சார். ஏன்னா இப்போ தண்ணிக்கு வேற என்ன மாற்று வழி பண்ணிருக்குமா சார்? அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. மாற்று வழி பண்ணிருக்கோம் சார். அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க டேங்க் இதெல்லாம் வச்சு அல்டர்னேட் சப்ளையும் கொடுக்குறோம். நம்ம புதுசா கொடுக்கறதே வந்து கம்மியா தான் இருக்கு. ஓகே ஓகே சார். டேங்க்ல வந்து குடிக்கிறாங்க அவங்க. அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம் டேங்க்லயே. அப்படிங்களா? ஏன்னா அந்த 18 தெருவுக்குமே டேங்க் இருந்துச்சா முன்னால, இப்போ வந்து அதை ரெடி இது எடுத்துட்டாங்க, அதனால தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே பாலம் கட்டுறதுனால வந்து எல்லா வண்டியும் அந்த ரோட்லயே திருப்பிட்டாங்க, தொப்பை நாயகர் சாலையிலேயே. ஓகே ஓகே சார். வண்டி போறதுக்கு கன்ஜெஷனா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேங்க் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே சார். இப்போ எப்போ சார் நம்ம ரெடி பண்றோம் பிளான் பண்ணிருக்கோம் இதை நம்ம? இப்போதைக்கு அவங்க அந்த ப்ராப்ளத்தை 2 நாள்ல சரி பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. ஆனா அது அந்த தொப்பை நாயகர் சாலையில இருக்கிற பைப் லைன்லயே மொத்தமா மாத்த போறாங்க. வடசரை வளர்ச்சிட்டத்திலேயே இருக்கு. ஓகே ஓகே சார். இப்பவே மொத்தமா மாத்துறாங்க. சரி சரி சரி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். குடிநீர் இல்லாமல் தவித்து வரும் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தினசரி வேலைக்கு செல்வதற்கும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் கடுமையான சிரமத்தில் உள்ளனர். தினக்கூலி மக்களாக இருப்பதால் அவர்கள் சம்பளத்தில் அதிகமான தொகையை குடிநீர் வாங்குவதற்கு செலவழிக்க வேண்டி வருவது அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அவர்கள் நேரடியாக நியூஸ்7 தமிழ் ஊடகத்தின் வாயிலாக முறையான குடிநீர் வசதியை உடனே ஏற்படுத்தி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களுக்கு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தும் வகையில் உடனடியாக இந்த குடிநீர் வசதியை மேம்படுத்த வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனும் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.